வணக்கம். பழனி முருகன் கோயில். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அல்லது பழனி முருகன் கோயில் முருகனின் 6 படைவீடுகளில் இது 3வது தலமாகும். இது தமிழ்நாட்டில் உள்ள மதுரையிலிருந்து சுமார் 115 கிலோமீட்டர் தூரத்தில் பழனி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகன் சிலையை சித்தர் போகர் உருவாக்கினார். இந்த கோவில் பழனிமலை உச்சியில் அமைந்துள்ளது. இதனுடைய தல வரலாறானது, ஒரு நாள் நாரதர் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஞானப்பழத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அப்பொழுது பார்வதி தேவியும் அந்த பழத்தை தனது 2 மகன்கள் ஆகிய விநாயகரும் முருகனும் இருவருக்கும் பகிர்ந்தளிக்க நினைத்தார். ஆனால் நாரதர் அந்த பழம் ஒருத்தருக்கே கிடைக்க வேண்டும், பகிர்ந்தால் அதன் சிறப்பு போய்விடும் என்றார். இதனால் சிவபெருமான் இருவருக்கும் ஒரு சோதனை வைத்தார். இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே ஞானப்பழம் கிடைக்கும் என்று கூறினார். முருகன் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றி வந்தார். ஆனால் விநாயகர் தன் பெற்றோரையே உலகம் என்று கருதி அவர்களை 3 முறை சுற்றினார். இதனால் விநாயகருக்கே ஞானப்பழம் கிடைத்தது. இதை கண்டு மனம் வருந்திய முருகன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பழனி மலையில் குடியேறினார். அப்பொழுதுதான் சிவபெருமான் அவரிடம் பழம் நீயே, அதாவது ஞானப்பழத்தின் பழம் நீயே என்று கூறினார். அதுவே பழனி என்று பெயரானது. புராண கதைகளில் இடும்பன் என்ற பக்தர் தராசில் பழனிமலையும் இடும்பமலையும் தூக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த முருகர் சிலையின் சிறப்பானது, பழனி முருகன் சிலை நவபாஷணம் எனப்படும் 9 வகையான அரிய உலோகங்கள் கலந்து செய்யப்பட்ட சிலையாகும். இதை சித்தர் போகர் ஆல் வடிவமைக்கப்பட்டது. சிலையின் மேற்பரப்பு மீன் செதில்களை போன்று இருக்கும். ஒவ்வொரு இரவும் சிலைக்கு முழுவதுமாக சந்தனம் பூசப்படுகிறது. இதை சந்தனக்காப்பு என்று கூறுவர். காலை வேளையில் அந்த சந்தனத்தை அகற்றி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சந்தனம் மருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது. இதுவே பழனிமலையின் குறுகிய புராணமாகும்.